ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம் அண்ட் வெல்கம் டு கண்ணாஸ் கிச்சன் தமிழ். நீங்கள் இது வரைக்கும் என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா இந்த வீடியோக்கு கீழே உள்ள சப்ஸ்கிரைப் பட்டனை ப்ரெஸ் பண்ணி அதுக்கு பக்கத்தில் உள்ள பெல் ஐக்கானை ஆன் பண்ணுங்கள். அப்போது அதில் 3 ஆப்ஷன்ஸ் வரும். அதில் மேலே உள்ள ஆல்ங்கிறத செலக்ட் பண்ணுங்கள். அப்போ நான் போகிற ஒவ்வொரு வீடியோட நோட்டிஃபிகேஷனும் உங்கள் மொபைலுக்கு வந்து சேரும். அடுத்து சில கமெண்ட்ஸை பார்ப்போம். இன்றைக்கி முதல்ல தன்ஷிகா தேவி தியாகுவோட கமெண்ட்ஸ் தான் பார்க்க போகிறோம். வாவ் சிஸ்டர், சூப்பராக ரெடி பண்ணியிருக்கீங்க சிஸ்டர். நீங்கள் கேக் பண்ணுறதுல குயின் சிஸ்டர். எவ்வளவு சிம்பிளாக சூப்பராக ரெடி பண்ணியிருக்கீங்க அப்படின்னு என்னோட ஒரு கேக் வீடியோவுக்கு இந்த மாதிரி கமெண்ட் பண்ணியிருக்கிறாங்க தன்ஷிகா. அதோட இவங்க நிறைய பேரை இன்வைட் பண்ணியும் இருக்காங்க. தேங்க்யூ தன்ஷிகா. அடுத்து பார்த்திங்கன்னா உம்மால் பஜாரியா அப்துல் பாரியோட கமெண்ட் தான் நான் சொல்ல போகிறேன். உங்கள் சேனலில் போடும் ரெசிபி எல்லாம் புதுவித ரெசிபியாக உள்ளது. சூப்பர் அக்கா, இன்னும் நிறைய வீடியோ போடுங்க அக்கா, ஆல் தி பெஸ்ட் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இவங்களும் நிறைய வீடியோஸுக்கு கமெண்ட் பண்ணியிருக்கிறாங்க. அடுத்து பார்த்திங்கன்னா இர்ஃபானுங்கிறவங்க கமெண்ட் பண்ணியிருக்காங்க. அக்கா ரொம்ப சூப்பராக ஸ்பைரல் மெக்ரோனி செஞ்சிட்டிங்க. இப்படியே நிறைய செய்யுங்க அக்கா, கீப் ராக்கிங் அப்படின்னு கமெண்ட் பண்ணியிருக்காங்க. கமெண்ட் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிட்டுருக்கிற எல்லாருக்குமே ரொம்ப தேங்க்ஸ் ஃப்ரெண்ட்ஸ். இன்னும் நிறைய ஃப்ரெண்ட்ஸ் கமெண்ட் பண்ணியிருக்கிறாங்க. அவங்களோட கமெண்ட்ஸை அடுத்தடுத்த வீடியோஸில் பார்க்கலாம். இந்த வீடியோவில் பார்த்திங்கன்னா மசாலா வேர்க்கடலை எப்படி பண்ணுறதுங்கிறத பார்க்கலாம். இந்த டிஷ் பண்ணுறதுக்கு முதல்ல 1 கப் வேர்க்கடலை எடுத்துக்கோங்க. இந்த வேர்க்கடலைன்னு சொல்லுவாங்க, நிலக்கடலைன்னு சொல்லுவாங்க, கச்சான் அப்படின்னு சொல்லுவாங்க. நிறைய பேர் சொல்லி இதை அழைப்பாங்க. இதோட ஒரு முட்டையும் சேர்த்து இதை நல்லா மிக்ஸ் பண்ணுங்கள். இந்த வேர்க்கடலையில் நிறைய சத்துக்கள் இருக்கிறதா கூறப்படுது. அதாவது ஒரு நாளைக்கு 1 கைப்பிடி அளவு இந்த வேர்க்கடலை சாப்பிட்டு வந்தால் நிறைய வியாதிகள் குணமாகும், நிறைய வியாதிகள் வராது அப்படின்றும் கூறியிருக்கிறாங்க. இப்போது இதில் ஒரு 1/2 டீஸ்பூன் அளவுக்கு உப்பு சேர்த்துக்கோங்க. இது வறுத்த கொத்தமல்லி தூள், அதுவும் ஒரு 1/2 டீஸ்பூன். தனிமிளகாய் தூள், அதுவும் ஒரு 1/2 டீஸ்பூன். மஞ்சள் ஒரு கொஞ்சம். இது ஆரஞ்சு கலர் ஒரு சிட்டிகை மாதிரி சேர்த்துக்குங்க. இதெல்லாத்தையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணுங்கள். ஏராளமான சத்துக்கள் நிறைந்தது தான் இந்த வேர்க்கடலை என்று சொல்கிறாங்க. அதே நேரம் இது கர்ப்பப்பையை பலப்படுத்துறதாகவும், இதய நோய்கள் வராமல் தடுக்குது, மூளையை சுறுசுறுப்பாக்குது, கெட்ட கொழுப்பை குறைக்குது, நீரிழிவு நோய் வராமல் தடுக்குது, இளமையை பராமரிக்குது, நோய் எதிர்ப்பு சக்தியை அதிகரிக்குது. இந்த மாதிரியெல்லாம் செயல்படுறதா நான் ஒரு மருத்துவ சஞ்சிகையில் படிச்சிருக்கிறேன். இது என்னோட ஃபேவரட்டும் கூட. டெய்லி நான் இந்த வேர்க்கடலை சாப்பிடுவேன். இப்போது இதில் ஒரு 4 இல்லை 5 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கார்ன்ஃப்ளவர் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு இந்த மாதிரி ஒரு அரித்தட்டில் இந்த மாதிரி சலிச்சு எடுத்துக்கோங்க. இந்த சலிச்சு எடுக்கும்போது அந்த மிகுதியாக உள்ள கார்ன்ஃப்ளவர் கீழே வந்துடும், கடலை தனியாக வந்துடும். இப்போ பொரிக்கிறதுக்கு லேசாக இருக்கும். இப்போது இதில் கருவேப்பிலை கொஞ்சம் சேர்த்து நான் பொரிக்க போகிறேன். கருவேப்பிலையும் பார்த்திங்கன்னா நிறைய மருத்துவ குணங்கள் இருக்குது. அதோட பொரிக்கும் போது அந்த கருவேப்பிலையோட வாசனை சூப்பராக இருக்கும். இப்போது இது எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு இப்போது நீங்கள் இதை பொரிக்க ஆரம்பிச்சுக்கலாம். பேன் சூடாகினது, எண்ணெயை கொஞ்சம் விடுங்க, கொஞ்சம் தாராளமாக விடுங்க. எண்ணெயை விட்டுட்டு இப்போது இந்த வேர்க்கடலையை போட்டு பொரித்து எடுத்துக்கலாம். ஒரு கோல்டன் ப்ரௌன் வர வரைக்கும் பொரியுங்க. ஒரு மிதமான தீயில வச்சு இதை பொரியுங்க. ரொம்ப ஹை ஃப்ளேமில் வைக்க வேணாம். இந்த மாதிரி கருவேப்பிலை நல்லா மொறுமொறன்னு இந்த மாதிரி பொரிஞ்சு வந்ததும் நீங்கள் இந்த வேர்க்கடலையை இப்போது எடுத்துக்கலாம். சூப்பராக தயாராகிட்டுது மசாலா வேர்க்கடலை. நீங்களும் இதை கட்டாயமாக வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் உள்ள பெல் ஐக்கானை தட்டி விடுங்க.